டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு வெப் சீரிஸு, ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான். தமிழ் டப்பிங்கிலே இருக்குது. பிளாக் ஒயிட் அண்ட் கிரே லவ் கிட்ஸ். மொத்தமாக 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 45லேருந்து 55 நிமிஷம். ஓவராலாக 4 மணி நேரம் 22 நிமிஷம் ரன்னிங் டியூரேஷன். இந்த வெப் சீரிஸோட கதையை சுருக்கமாக பார்த்தோம்னா, படம் தொடக்கத்திலேயே ஒரு இளைஞன் ஒரு காரில் வரான். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்கு வர்றான். ஆள் யாரும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துட்டு காரை ஓரமாக நிறுத்தி பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணுனா ஒரு இளம்பெண்ணோட சடலம் இருக்குது. அந்த சடலத்தை அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த காட்டுப்பகுதியில் ஒரு ஓரமாக போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்றான். அந்த பொண்ணோட உடைமைகள், ஹேண்ட்பேக்கு, அந்த மாதிரி உள்ள பொருட்களையும் அந்த நெருப்புலேயே போட்டு கொளுத்துறான். எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நல்லா கொழுந்து விட்டு நெருப்பு எரியும் போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த பையன் யார், அந்த பொண்ணு யார், எதுக்காக இவன் அந்த பொண்ணை கொலை பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்து இப்படி கொளுத்தணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா மிகப்பெரிய அரசியல்வாதி, தொழிலதிபர், டானு, இப்படி ஏகப்பட்ட பதவிகளை வச்சிருக்கக்கூடிய பல அடையாளங்களோடு இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டு, ஒரு பெரும்புள்ளி. அவரோட பொண்ணு, செல்வமும் செல்வாக்கும் கொட்டி கிடக்கிற ஒருத்தரோட பொண்ணு. அந்த பொண்ணு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பையனுக்கும் எப்படி சம்மந்தம் அப்படின்னா, அந்த அரசியல்வாதி வீட்டில் கார் டிரைவராக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த அரசியல்வாதிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார். பல வருஷமாக ஐயாவோட மனசு கோணாமல் நடக்கிறவர். முதலாளி என்ன சொன்னாலும் எஸ் தான், சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, அவ்வளவு தான். அதுக்கு மேலே பேச மாட்டார். முதலாளிக்கு ரொம்ப நேர்மையாக, நம்பிக்கையாக, விசுவாசமாக, நன்றி உணர்வோடு பல வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாரு. அந்த டிரைவருக்கு ஒரு பையன். அந்த பையன் யாருன்னா, கதையோட தொடக்கத்தில் ஒரு பொண்ணோட சடலத்தை தூக்கிட்டு வந்து கொளுத்துனானே அவன்தான். ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு முதலாளி வீட்டுக்கு போகிறான். முதலாளி பொண்ணை பார்க்குறான், பேசுகிறான். 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஓவராகவே பழகுறாங்க. நம்ம வீட்டு டிரைவரோட பையன்னு அந்த பொண்ணும் நினைக்கல. ஒரு கட்டத்தில் 2 பேருமே ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்க 2 பேருக்குமே இது காதலாக நட்பானு புரியல. இருந்தாலும் நெருங்கி பழகுறாங்க. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள், எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டே இருந்தால் எப்படி, எவ்வளவு நாள் தான் பேசிகிட்டே இருக்கிறதே, நம்ம பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போய் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு தங்குவோம்னு சொல்ல, இந்த பையனுக்கு உடனே ஒரு ஸ்பார்க்கு. கரும்பு தின்ன கூலியா, அவளே கூப்பிட்றான், நம்ம ஓகே சொல்லுவோன்னு. நான் ரெடி, எப்போ போகலான்னு கேட்குறான். உடனே அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு தங்குறாங்க. எந்த காரில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தானோ அதே காரில் அந்த பொண்ணோட சடலத்தை தூக்கிட்டு போய் கொளுத்துறான். இடையில என்ன நடந்தது? சந்தோஷமாக ரூம் போட்டு தங்கலாம்னு வந்த அந்த காதலன் எதுக்காக அந்த பொண்ணை கொலை செய்யணும்? அந்த பொண்ணுக்கு ஹோட்டலில் ரூம் போட சொன்னதும் அந்த பொண்ணு தான் இவனை கூப்பிட்டுது. அந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடும்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. அப்படி என்ன தான் நடந்தது அந்த ஹோட்டலுங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையை. சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? இப்படி தான் இருக்குது 6 எபிசோடுமே. அந்த அரசியல்வாதி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது இல்லையா? அப்படி தான் இருக்குது 6 எபிசோடும். ஒவ்வொரு எபிசோடு முடிவிலையும் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு படக்குழு. இந்த சீரீஸை வந்து யோகேந்திரா மற்றும் புஷ்கர் சுனில் மஹபால் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதில் புஷ்கர் சுனில் மஹபால் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான். இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நாக்பூரில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை சம்பவம்லாம் கிடையாது.
ஒரு பத்திரிக்கையாளர் பார்வையில் கதை போகுது. ஒரு 40-50% நடந்த சம்பவத்தோட டைரக்டர் அவரோட கற்பனையை கலந்து சினிமாவுக்கு தகுந்த மாதிரி சுவாரஸ்யமாக திரைக்கதை அமைச்சு ஒரு வெப்சீரிஸை எடுத்திருக்காரு. உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு பரபரப்பாக சுவாரஸ்யமாக இருக்குது வெப்சீரிஸு. க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த வெப்சீரிஸு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரியலாக இருக்குது இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரே டைமில் 6 எபிசோடையும் பார்த்தோம்னா ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான். ஓவராலாக 4 மணி நேரம் 22 நிமிஷம் ரன்னிங் டியூரேஷன். அட்டகாசமான ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நடிகர்கள் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மயூர் மோர் அவர் தான் அந்த டிரைவரோட மகன் கேரக்டரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாலக் ஜெய்ஸ்வால் அவங்க தான் அந்த பொண்ணு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க. தேவன் போஜனி, டிக்மான் துலியா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. பிளாக் ஒயிட் அண்ட் கிரே லவ் கில்ஸ் சுவாரஸ்யமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் தான். 4 கொலைகள், ஒரு கொலையாளி, அவன் தலைமறைவாக இருக்கிறான். ஆனால் உண்மையான குற்றவாளி யார் என்பது தான் மொத்த கதை. ஒவ்வொரு எபிசோடு முடிவுலையும் சுவாரஸ்யத்தை, ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் இயக்குனர் சம்பவம் பண்ணியிருக்காரு. 6 எபிசோடில் முதல் 4 எபிசோடு பரபரப்பாக வேகமாக போகுது. 6வது எபிசோடும் அதேமாரி சுவாரஸ்யமாக இருக்குது. இடையில் 5வது எபிசோடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் அந்த 5வது எபிசோடு பார்க்காம 6வது எபிசோடு பார்த்தோம்னா நமக்கு கதை கொஞ்சம் புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பொறுமையாக அந்த 5வது எபிசோடையும் பார்த்துட்டு நம்ம 6வது எபிசோடை பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ரி க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த பிளாக் ஒயிட் அண்ட் கிரே வெப்சீரிஸ் பாருங்கள். சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்மில். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.